ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த 2024 ஹிந்தியில் எடுக்கப்பட்ட ஒரு தரமான சீரியஸ் தான் கியாரா கியாரா. இந்த சீரியஸோட தமிழ் டப் வெர்ஷன் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சீரியஸை கண்டிப்பாக ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சைஃபை லவ்வார் அப்படின்னாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை எனக்கு கிரைம் த்ரில்லர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் அவங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு சைஃபைல ஒரு கிரைம் த்ரில்லர் கலந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த சீரியஸை எடுத்திருப்பாங்க. அதில் சீரியஸோட ஃபஸ்ட்டு எபிசோட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்ணே சிமிட்டாத அளவுக்கு நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டும்தான் அதில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். என்னடா இவ்வளோ பில்டப் கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா ஃபஸ்ட் எபிசோடில் அவ்வளோ டீட்டெயிலிங்கான விஷயத்தை பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணியிருப்பாங்க. சொல்லப்போனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த 7 எபிசோடும் அதில் வச்சு தான் ரன் ஆக போகுது. அதுலேயுமே அந்த ஃபஸ்ட் எபிசோட் முடியும் போது கரெக்டாக இந்த ஃபஸ்ட் எபிசோடு ஒரு 45 மினிட் டூரேஷன், அதில் 30 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு போர்ஷன் வரும். அந்த போர்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு பரபரப்பை பார்த்தீங்கன்னா அவங்க மைண்ட் செட் பண்ணி உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. சரி, அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ஃபஸ்ட் எபிசோட மட்டும் டீட்டெயிலாக உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரியாக கன்வே பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 7 எபிசோடும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பார்க்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக கிரியேட் ஆயிரும் நம்புறேன். ஸோ ஃபஸ்ட் எபிசோடில் கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்த சீரீஸை பொறுத்த அளவுக்கு மொத்தம் 3 பீரியடில் இந்த படத்தோட கதை ரன் ஆகும். அதில் படத்தோட ஸ்டார்டிங்கில் 2001 பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு பொற்காட்சியில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி பையனையும் ஒரு குட்டி பொண்ணையும் காட்டுவாங்க. ஸோ அந்த குட்டி பொண்ணு பேர் தான் அதித்தி. கூட இருக்கக்கூடிய அந்த குட்டி பையன் தான் நம்ம ஹீரோ, அவர் பேர் யுகாரியா. ஸோ இவங்க 2 பேரும் அன்றைக்கி பொருட்காட்சியில் நல்லா தான் பார்த்தீங்கன்னா பேசி விளாண்டுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் சண்டை வரும். அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம யுகாரியா விட்டுட்டு போயிடுவாப்புல. அந்த பொண்ணை ஒரு பொண்ணு கூட்டுட்டு போயிடும். அதாவது கிட்னாப் பண்ணி கூட்டுட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் அந்த பொண்ணை தேடி கேஸை அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கடத்திட்டு போனது ஒரு ஆம்பளை அப்படின்னு நினச்சி தான் அவங்க தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த அதித்தியை கடத்திட்டு போனது ஒரு பொண்ணு அப்படிங்கிறது நம்ம ஹீரோவுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் மட்டும்தான் அந்த பொருட்காட்சியில் பார்த்தது எல்லாமே. பட் அதை போலீஸ்காரங்களுக்கு சொல்லணும்னு நினைப்பாரு. ஆனால் சொல்ல முடியாமல் சிச்சுவேஷன் அமைஞ்சு போயிடும். இப்போ கரண்டில் 2016 பீரியடை காட்டுவாங்க. ஸோ இந்த பீரியடில் நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வருவார். சொல்லப்போனால் 15 வருஷம் ஓடி போனாலும் இன்னமும் அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணாமல் தான் இருக்குது. அதில் இப்போ போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தினால அந்த கேஸை பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணுற மாதிரி, அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் அமைஞ்சிட்ருக்கு. பட் அந்த பொண்ணோட அம்மா இன்னமும் பார்த்தீங்கன்னா தன் பொண்ணுக்கான நியாயம் இன்னமும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் ஃபார் அதிகா அப்படிங்கிற மாதிரி இன்னமும் பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேஸை இப்போ நம்ம ஹீரோ சால்வ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அதில் ஒரு கட்டமாக 11-11 அப்படிங்கிற அந்த டைம் பீரியடில் ஸோ ஒரு வாக்கி டாக்கி மூலமாக 2 ஜென்ரேஷனில், அதாவது 2006 உள்ளவங்களும் 2016 உள்ளவங்களும் பேசிய மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமையும். ஆனால் இவங்களுக்கு 2 பேருமே வருஷங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஃப்ரென்ஸில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அது முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அதை நோக்கி, அதாவது அந்த வாக்கி டாக்கியில் கிடைச்ச இன்ஃபர்மேஷனை நோக்கி போவார். அதுக்கப்புறம் தான் அந்த வாக்கி டாக்கி எப்படி யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். இதுக்கப்புறம் இந்த கேஸை சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 7 எபிசோட்ஸையும் சூப்பராக ரன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு இந்த சீரீஸோட பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன் பிளேவே சொல்லலாம். அதில் ஃபஸ்ட் எபிசோட்லேயே ஒரு ப்ராப்பரான மைண்ட் செட்டை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டை பயங்கரமாக க்ரியேட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த கேஸ் எப்படி எதை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் எபிசோட்லேயே ஒரு ப்ராப்பராக மைண்ட் செட் பண்ணி உங்களை உட்கார வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எபிசோடுமே அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே ஸ்க்ரீன் பிளேவை மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இதை தாண்டி இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் எடிட்டிங் தான். பிகாஸ் இந்த சீரீஸில் 2 பீரியடுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா காட்ட போகிறாங்க. அதில் ஒவ்வொரு பீரியடையும் காட்டும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி எடிட்டிங் பண்ணி நம்மளுக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க. அதுவுமே பாசிட்டிவ் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லி ஆகணும். தென் இதை தாண்டி கண்டிப்பாக கேரக்டர் டெவலப்பிங், ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே பார்த்து கரெக்டாக நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருமே ஃபாலோ பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் இந்த சைடில் நம்ம ஒரு ஹீரோ அப்படின்னா 2 ஹீரோன்னு எடுத்துக்கலாம். அந்த 2 ஹீரோஸ்க்கான அந்த கேரக்டர் டெவலப்பிங் கரெக்டாக ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கனால அந்த 2மே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அதனால் ஃபாலோ பண்ணிட்டு 8வது எபிசோட் வரைக்கும் என்ன கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கடைசியாக இப்போ தமிழ் டப்பிங்குமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கனால ஒரு வாட்சபிளான ஹைலி ரெக்கமெண்டட் சீரியஸாகவே சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த சீரியஸுக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்கை பார்க்கும்போது 5க்கு 3.9 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.